ஈரோடு அருகே குடிசை தொழில் செய்வது போல் கள்ள நோட்டு தயாரித்து அதனை கிராம சந்தைகளில் கடந்த 6 மாதங்களாக புழக்கத்தில் விட்ட குடும்பத்தை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஷார்ட் ரூட்டில் குபேரனாக நினைத்த குடும்பம் சிக்கியது எப்படி? ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள திங்களூரில் வாரந்தோறும் வியாழக்கிழமையன்று ஆடு, மாடு, காய்கறிகள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தையில்தான் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஏராளமான கிராம மக்கள் பொருட்களை வாங்கி செல்கின்றனர். இந்த சந்தையில் கூட்டத்தை பயன்படுத்தி மர்ம கும்பல் கடைகளில் 100, 200 மற்றும் 500 ரூபாய் போலி நோட்டுகளை கொடுத்து பொருட்களை வாங்கி புழக்கத்தில் விட்டுள்ளன. அண்மை காலங்களில் இந்த பகுதியில் கள்ள நோட்டு புழக்கம் அதிகரித்தது குறித்து திங்களூர் காவல் நிலையத்தில் வியாபாரிகள் பலர் அடுத்தடுத்து புகார்கள் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் கள்ள நோட்டு புழக்கம் தடுப்பு குறித்து சந்தையில் போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி வியாழக்கிழமையன்று சந்தைக்கு வந்த முதியவர் ஒருவர் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து கடை ஒன்றில் பழங்களை வாங்கியுள்ளார். அந்த பணத்தை வாங்கிய விற்பனையாளர் நோட்டை பார்த்து சந்தேகமடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முதியவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். போலீஸ் விசாரணையில் தனது பெயர் ஜெயபால் என்றும் 70 வயதான தான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் இக்கரைப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் என்றும் கூறியுள்ளார். திருப்பூரில் டைலர் வேலை பார்த்தபோது மகன் ஜெயராஜ் வீட்டில் யூடியூப் மூலம் கள்ள நோட்டு தயாரிப்பது எப்படி என பார்த்து அதற்கு வீட்டில் கலர் ஜெராக்ஸ் இயந்திரம் வைத்து பயிற்சி எடுத்து 100 ரூபாய், 200 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு அதை மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பயன்படுத்தினால் மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்ற எண்ணத்தில் கடந்த 6 மாதமாக சத்தியமங்கலம், கோபி, கொலப்பலூர், திங்களூர், பெருந்துறை போன்ற கிராமப்புற சந்தை மையமாக வைத்து புழக்கத்தில் விட்டோம் என ஜெயபால் கூறியதை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் காய்கறி வாங்குவது போன்று தனது மனைவி சரசு மற்றும் உடன் வேலை செய்யும் மேரி மெட்டில்டா என்ற பெண்ணை பயன்படுத்தி கூட்டம் அதிகமாக உள்ள கடைகளில் போலி ரூபாய் நோட்டுகளை கொடுத்து குறைந்த அளவுக்கு பொருட்களை வாங்கிக் கொண்டு மீதி தொகையை பெற்றுக்கொள்வோம் என ஜெயபால் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து முக்கிய குற்றவாளியான ஜெயராஜ், அவரது தந்தை ஜெயபால், தாய் சரசு மற்றும் உடன் வேலை செய்யும் மேரி மெட்டில்டா ஆகிய 4 பேர் மீதும் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து திங்களூர் போலீசார் கைது செய்தனர். மேலும் கள்ள நோட்டு தயாரிக்க பயன்படுத்திய கலர் ஜெராக்ஸ் இயந்திரம் மற்றும் 2,85,000 ரூபாய், 100, 200 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயபால் மற்றும் ஜெயராஜ் ஆகியோரை பெருந்துறை சிறையிலும் சரசு மற்றும் மேரி மெட்டில்டா ஆகியோரை கோவை பெண்கள் சிறையிலும் அடைத்தனர். குறுக்கு வழியில் சொகுசு வாழ்க்கை வாழ ஆசைப்பட்ட கள்ள நோட்டு குடும்பம் தற்போது சிறையில் கம்பி எண்ணி வருகின்றனர்.